நெக்ஸ்ட் சிஎம் தமிழ்நாட்டில் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்கலாம் சொல்ல முடியாது. யார் வேணா வரலாம். வந்தவங்க என்ன யார் செய்ய வரலாம்? இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இப்ப இருக்கிறவங்க வர மாட்டாங்க. அது மட்டும் நான் சொல்லுவேன். அடுத்து யார் வருவான்னு சொல்ல மாட்டேன். பட் இப்ப இருக்கிறவங்க வர மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் அப்படின்னா இந்த 5 வருஷம் நடந்தது எல்லாருமே பார்த்தாங்கல்ல. ஸோ கண்டிப்பா யாரெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? அது யாருன்னு தெரியாது. யார் வேணா வரலாம். நோ ஐடியா. மேபி அம்மாவே வரலாம். அம்மா வரலாமா? ஒரு லேடியா அவங்க இவ்வளோ பண்றாங்களே, அது பெரிய விஷயம். கண்டிப்பா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் சார். அவர் ஒருத்தர் வந்து ஒருத்தர் வந்து எங்க காலேஜ்ல வந்து பிரச்சாரம் பண்ணார்ல, அவர் பேர் ஞாபகம் காலேஜ்ல எனக்கு ஞாபகம் இல்ல. அன்புமணி ராமதாஸ் இருக்காரு. அன்புமணி ராமதாஸா? மேபி அவர் வரலாம். ஏன்னா அவர் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கவர் பண்றாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வரலாம். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஏதோ லக்கானி நினைக்கிறேன் சம்திங். இல்ல, யார் வருவாங்க? நெக்ஸ்ட் சிஎம் யார் வரலாம்? அம்மாவே வரலாம். அம்மாவே வரலாம். நெக்ஸ்ட் சிஎம் யார் வருவாங்க தமிழ்நாட்டுல? நோ ஐடியா. நோ ஐடியா. நோ ஐடியா. நீங்க? இல்ல தெரியல. தெரியலையா? ஆக்சுவலா எல்லாருமே டக் ஆஃப்ல தான் இருக்காங்க. எல்லாருக்கும் ஈக்குவல் சான்சஸ் அண்ட் ஈக்குவல் நோ சான்சஸ். இல்ல, இப்ப இருக்கிறவங்களே வரலாமா இல்ல வேற யாரா வரலாமா? சேஞ்ச் ஆனா நல்லா இருக்கும். சேஞ்ச் ஆனா நல்லா இருக்கும். நீங்க? புதுசா வந்தா நல்லா இருக்கும். புதுசா வந்தா நல்லா இருக்கும். இல்ல, ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் வேணும்னா யார் வரலாம்? அந்த ப்ராபபிலிட்டிக்கு ஆக்சுவலி யாருமே இல்ல. பட் ஸ்டில் இது சேஞ்ச் ஆனா நல்லா இருக்கும். இந்த இப்போதைக்கு இருக்க சேஞ்ச். தமிழ்நாட்டுல நெக்ஸ்ட் சிஎம் யார் வருவாங்க? யாரு? ஜெயலலிதா. ஜெயலலிதா தான் வருவாங்க. ஏன்னா அவங்க தான் வந்துட்டு நிறைய மக்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்றாங்க. அதனால அவங்க வருவாங்க. மத்தவங்க யாரும் வர மாட்டாங்க. இவங்க தான் வருவாங்க. கண்டிப்பா அவங்க தான் வருவாங்கன்னு சொல்றேன். கண்டிப்பா. சிஎம்மா நியூயார்க் அவங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். நியூவா இருக்கிறவங்க மக்கள் அணி கூட்டணி. மக்கள் மக்கள் அணி கட்சி மக்கள் நல கூட்டணி புதுசா ஃபார்ம் ஆயிருக்காங்க. அவங்க வருவாங்க. அவங்க செய்யறேன்னு சொல்லிட்டு எதுவுமே செய்யல அவ்வளவா. அதனால வர மாட்டாங்க. ஐ திங்க் அவங்க தான் மக்கள் நல கூட்டணி வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் வருவாங்க. ஏன்னா ஸ்ட்ராங் பேசஸ்ல இருக்காங்க. டிஃப்ரெண்ட் இதுல ஸ்ட்ராங் பேசஸ்ல இருக்காங்க. சோ சரி, அவங்க என்ன ஏன் அவங்க தான் வரணும்னு சொல்றீங்க? அந்த அவங்க கூட வந்து இவங்க இருக்காங்கண்ணா, கேப்டன் கூட வந்து வைகோ அவங்கலாம் இருக்காங்க. அவங்கலாம் வந்து கொஞ்சம் பெரிய ஆளு. ஸோ அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்க நிறைய ஃபேஸ் பண்ணிருக்காங்க, பார்த்துருக்காங்க. வந்தாங்கன்னா புதுசா நிறைய செய்வாங்கண்ணா. அதனால அவங்க வரலாம் நான் சொல்றேன். சிஎம் யார் வருவாங்க? ஒரு ஐடியா இல்ல, சொல்லுங்க, தெரிஞ்சதை சொல்லுங்க. பரவாயில்ல, சொல்லுங்க உங்க ஐடியா. அதாவது ஓட்டர் ஐடி கொடுக்கறது மேட்டர் இல்லைங்க. யார் வருவாங்க? ஒரு கெஸ்ஸிங் இருக்கும்ல. நெக்ஸ்ட் சிஎம் யார் வருவாங்க? விஜயகாந்த் வந்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? ஏன் அவங்க வந்தா நல்லா இருக்கும்? தெரியல, அவரை வச்சுதான் ட்ரோல் போட ஈஸியா இருக்கு. அதனாலதான் அதுக்காகவே வரணும்ன்றீங்களா? ஆமா, அதுக்கு அப்படி இல்ல. என்ன அவர் நல்லது பண்ணுவார்னு ஒரு ஐடியா. கண்டிப்பா நல்லது பண்ணுவாரு. நல்லா இருக்கும். வந்தா நல்லா இருக்கும். ஆமா. இப்ப இருக்கிறவங்க எதுவும் பண்ணலையா? அப்படி ஒன்னும் தெரியல. ஐயோ, கலவரத்தை தூண்டி விட்டுறாரு என் மூலியமா. சொல்றேன், இப்ப இருக்கிறவங்க எதுவும் பண்ணலையா? அப்படி இல்ல, இதுதான் யாராவது புதுசா வரட்டுமே. நல்லா இருக்கும். வந்தா வேற ஏதாவது அவங்களோட ஐடியாஸ் ஏதாவது டிஃபரெண்டா எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. எனக்கு அப்படிலாம் எதுவும் இல்ல. பேசிக்கா என்ன சொல்றது, யார் வருவாங்க வேணான்னு தோணுது. ஏன் அப்படி சொல்லிட்டீங்க? எல்லாரும் வந்தா அவங்கவுங்க இதுதான் பாக்குறாங்க. சேஃப்டிலாம் மக்களுக்கு எதுவுமே அவங்களாம் செய்ய மாட்டாங்க. சோ எலெக்ஷனே தேவையில்லை அப்படின்னு தோணுது. நீங்க ஒரு ஆள் மட்டும் சொன்னா போதுமா? காலேஜே சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் நிறைய காலேஜ் சப்போர்ட் பண்ணுவாங்க. பெட்டர், எலெக்ஷனே தேவையில்லைன்றோம் நாங்க. நீங்க எலெக்ஷனே வேணாம்னா அப்புறம் யார் வந்து நல்லது பண்ணுவாங்க? கரெக்ட் தான். பட் வரவங்க யாருமே பண்ண மாட்டாங்கல்ல எதுவுமே. யங்ஸ்டர்ஸ் வரணும்னு ஆசைப்படுறோம் நாங்க எல்லாருமே. இப்போ இல்ல யங்ஸ்டர்ஸ் வரணும். யங்ஸ்டர்ஸ்ல யாருமே இல்ல வந்துட்டே இருந்தாங்கன்னா யங்ஸ்டருக்கு எந்த இதுவுமே வரல. சோ யங்ஸ்டர்ஸ் யாராவது கொஞ்சம் தைரியமா வரணும் அப்படின்னு நாங்களாம் ஆசைப்படுறோம். நெக்ஸ்ட் சிஎம் யார்? நெக்ஸ்ட் சிஎம் தலைவர் விஜயகாந்த். தலைவர் விஜயகாந்த். இப்போ யூத் எல்லாம் வந்து தலைவருக்கு தான் சப்போர்ட். அதனால தலைவர் தான் வருவாரு. கண்டிப்பா அவங்க தான் வருவாங்களா? இல்ல, எங்களுக்கு எதுவுமே பண்ணல. தலைவர் தான், விஜயகாந்த் தான். தலைவா விஜயகாந்த். தமிழ்நாட்டு அடுத்த முதல்வர் விஜயகாந்த். விஜயகாந்த். ஏன் விஜயகாந்த்? தெரியலடா, அவர் தான் நல்லா இது பண்றாரு. ஏதோ பண்றாரு, நல்லா பண்றாங்க மக்களுக்கு. இப்ப இருக்கிறவங்க எதுவும் பண்ணலையா?
அதிமுக திமுக ரெண்டு தான் வராங்க. ஒரு மாற்றம் தேவைப்படுது. அதனால விஜயகாந்த் வரணும். நல்லா விஜயகாந்த் வரணும் ஆசை. ஜெயலலிதா தானா? ஜெயலலிதா தான் வருவாங்க. அம்மா தான் வருவாங்க. ஏன் அவங்க இதெல்லாம் விஜயகாந்த் சொல்றாங்க? ஏன்னா அவங்க பண்ணாங்களா தெரியல, அம்மா நல்லதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பசங்களுக்கு சைக்கிள் லேப்டாப்லாம் தராங்க. நாங்கள் எங்களுக்கு ஓட்டு இருந்தால் நாங்கள் அம்மாவுக்கு தான் போடுவோம்.